அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ஜென்ம ராசியில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று 80% மேல் ஜென்ம ராசியை கடந்த இந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணங்களில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கத்தை விட ஜென்ம குருவின் ஆதிக்கம் முடிவடையக்கூடிய சில மாதங்களே இருக்கின்றன. எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் மிக அற்புதமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். எனவேதான் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர் தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கும் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த ஒரு வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி ஒரு வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக ஒரு வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் வந்து குருவை நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட்டு
கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து, நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும்போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல, அதற்கு சந்திரன், இன்னும் சில மணி நேரங்களில், இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது, அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி, இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது, இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க, அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க, குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்தில் இருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு குருவின் சுப பார்வை ஜென்மத்தில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. சப்தமஸ்தானமும் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் தீர்வதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல், புதிதாக வேலையில் இணைதல், புதிய தொழில் துவங்குதல் என பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விரைவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பல சிரமங்கள் இனி முற்றிலுமாக விலகி அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட இந்த தருணத்தில் நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூட போவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை, நெருக்கடி, சிரமம் போன்ற அனைத்துமே விலகி மிக அற்புதமான வளர்ச்சியை சந்திக்கும் நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தபோதுதான் ராமருடைய அவதாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க
இருந்தது. அதுபோன்றுதான் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மகுருவின் இறுதி தருவாயில் இருப்பதால் உங்களுடைய ஜனனகால ரகசியங்களை சரியாக தெரிந்து கொண்டு அதனை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை விட பல துன்பங்கள் இந்த தருணத்தில் முடிவடைகின்றன. மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையான நெருக்கடிகள் தீரக்கூடிய சிறப்பான தருணமாக அமைய போகிறது. உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் இந்த தருணத்தில் விலகும். மிக பெரிய அளவிலான அதிரடியான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல சுபகாரியங்களை திட்டமிடுவதை விட செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சக பணியாளர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களிடம் இருந்து வந்த சிக்கல்கள் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல வகையிலான நீங்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது. பல வகையான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக பல பணிகளை செம்மையாக மாற்றி கொண்டிருப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அசூர வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு அரசியலில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது செய்யக்கூடிய மாற்றங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விளையும். உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயம் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பார்ப்பதை விட புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில்